திமுக அரசு தொடர்ந்தால் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு என்றைக்கும் உண்மையாக இருக்கணும்னு தான் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயம் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய திமுக அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்குது என்பதையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிதி பகிர்வு, வரி பகிர்வு, சிறப்பு திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ வெளியிட்ட பட்ஜெட்டில் கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பி தான் கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனால் பட்ஜெட்டில் தந்தது 0 தான். இப்போது என்டிஏ கூட்டணிக்கு அதே 0வை மக்கள் திருப்பி தரப்போகிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிர்வாக ரீதியாக இந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுத்தா ஆளுநரை வச்சும் அவதூறுகளை பரப்பும் அரசியல் ரீதியாக சீண்டி பார்க்குறாங்க. ஊழல் கரைப்படைந்த அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு பொய்களை பரப்பிக்கிட்டு தேர்தலை சந்திக்க வராங்க. இந்த ஊழல் கூட்டணிக்கு பேர் டபுள் இன்ஜின். அந்த டப்பா இன்ஜினோட லட்சணத்தை டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார்னு பல மாநிலங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெறுப்பை பரப்பி பிரச்சனைகளை உருவாக்கி அதில் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டை போலவே அஸ்ஸாம்லேயும் இப்போ தேர்தல் வரப்போகுது. அதுக்கு அஸ்ஸாம் பிஜேபியோட சோஷியல் மீடியா பக்கங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த மாநிலத்தை சார்ந்த ஆளும் பாஜக முதலமைச்சர் துப்பாக்கியில் குறிவைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் யாருக்கு எதிராக? இப்படிப்பட்ட காட்சியை வைக்கிறதுக்கான துணிச்சல் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஜனநாயக இந்தியாவில் இப்படியெல்லாம் நடக்கும்னு யாராவது நினச்சி பார்த்துருப்போமா? இந்த நிலைமையை தான் இந்தியா முழுக்க ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறது 2 விஷயம். ஒன்று அடிமைகள், இன்னொன்று அவதூறுகள். இதையெல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்துக்கான அத்தனை விழுமியங்களையும் ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் நிச்சயம் இடம் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியையும் நீதியையும் நிச்சயமாக நாங்கள் பெற்று தருவோம். பாஜகவோட பாசிச அரசியல் தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் 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 எடுபடாது, நிறைவேறாது. திராவிட மாடல் 2.0வில் தமிழ்நாட்டை காத்து இந்தியாவோட நம்பர் 1 மாநிலமாக தொடர்ந்து வளர்த்தெடுப்பது நிச்சயம். தமிழ்நாடு வெல்லும், இந்தியாவுக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம்.